பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணீங்கல்ல, அரசினுடைய ஆணி வேர்ல நீங்க டச் பண்ற மாதிரி, அரசினோட குறைகளை நீங்க இன்னும் டெப்தா போய் எடுத்துட்டு வர மாதிரி, கோரிக்கைகளை, பிரச்சனைகளை, இத்தனை ஆண்டு காலமா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குங்க. திமுக ஆட்சி வாக்குறுதிகள் கொடுத்தாங்க 2021 எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி. மேனிஃபெஸ்டோ அப்படியே இருக்கு, ஆனா இது வரைக்கும் எதுவுமே நிறைவேற்றல. இது வரைக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. நீங்க வந்தா நிறைவேற்றணும்னு சொல்லி அதை உங்ககிட்ட கோரிக்கை வைக்கும்போது நீங்க அதை ஒரு ஸ்கிரிப்டா எடுத்துருக்கலாமே, அதை நீங்க ஸ்கிரிப்டா எழுதிருக்கலாமே. அதுவே உங்களுக்கு பெரிய அளவுல அரசினுடைய ஆணி வேர்ல நீங்க டச் பண்ற மாதிரி, அரசினோட குறைகளை நீங்க இன்னும் டெப்தா போய் எடுத்துட்டு வர மாதிரி, அது மாதிரியான ஒவ்வொரு விஷயம் கூட நீங்க செய்யாம போக்கா இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் எடுத்து, நாமக்கல் பொரியா, கிட்னி விவகாரம், கிட்னி திருட்டு அப்படின்றது அங்கே ஒரு சில மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை லைட்டா டச் பண்ணுவோம். அது இல்லையா, கரூர் பொரியா, செந்தில் பாலாஜி அவரை வச்சு ஒப்பேத்தலான்னு போனீங்க. 10 ரூபா பாட்டில் பாட்டு பாடுங்க, அது ஏதாவது மக்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணீங்கல்ல, மக்கள் பிரயோஜனமா இருந்துச்சா? அதை இன்ஸ்டா ரீல்ல வேணா நீங்க உங்க டிவிக்கு நண்பர்கள் வேணா பரப்புறதுக்கு வேணா பிரயோஜனமா இருக்கும். அதுக்கு வேணா நம்ம ஃபயர் விட்டுட்டு தெரியலாம். இதே செந்தில் பாலாஜி திரும்ப வர்றேன், செந்தில் பாலாஜி அதுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாரு. இதே விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்போ பாட்டில் 10 ரூபாய் பாட்டில் பழனிசாமின்னு சொல்லலாமா, 10 ரூபா பழனிசாமின்னு சொல்லலாம் அப்படின்னு செந்தில் பாலாஜி கேட்டாரா இல்லையா?